என்னது வந்தே மாதரம் பாட்டு மதவெறி பாட்டா? என்னப்பா இந்த எதிர்கட்சிகள்லாம் பாஜகவை எதிர்த்து கடைசியில தேசிய பாடலையே மதவாத பாடல் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இனிமே ஜனகணமன பாடுறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா வந்தே மாதரம் பாட்டை கட்டாயமா பாடணும் அப்படின்னு பாஜக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு. அதுவும் இவ்வளவு நாளா வந்தே மாதரம் பாட்டு பாதி பாட்டு தான் பாடப்பட்டுட்டு வந்தது. இனிமே முழு பாட்டும் கட்டாயமா பாடணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தானப்பா. இதை எதுக்கு நிறைய கட்சி வந்து சர்ச்சையா மாத்துறாங்க? வந்தே மாதரம் அப்படிங்கிறது மக்களுக்கு தேச உணர்வு ஊற்ற ஒரு பாடல் தானே. அந்த பாட்டை பாட சொல்றது எதுக்கு சர்ச்சைக்குரியதா மாறணும்? ஆக்சுவலா இந்த சர்ச்சை இன்னைக்கு நேத்துக்கு எழுந்து சர்ச்சை கிடையாது. வந்தே மாதரம் பாடலை தேசிய கீதமா அறிவிக்கணும்னு சொல்லி விவாதம் எல்லாம் நடந்தப்பவே பெரும் சர்ச்சையெல்லாம் இந்த பாட்டை மையப்படுத்தி எழுந்திருக்கு. இதனாலதான் பார்த்தோம்னா அரசியல் நிர்ணய சபையில வந்தே மாதரம் பாட்டை பத்தி எந்த முடிவுமே எடுக்க முடியாம போச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப அந்த வந்தே மாதரம் பாடல்ல அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஜனகணமன பாட்டு வந்து சர்ச்சைக்கு உள்ளாகாதப்ப வந்தே மாதரம் பாட்டு மட்டும் ஏன் அடிக்கடி சர்ச்சைக்கு உள்ளாகுது? அப்படி அந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற அதிகமா பேசப்படாத ஹிஸ்டரி என்ன? இதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வணக்கம், இது யூட்டன், நான் விவேகானந்தன். யூட்டன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் சுதந்திரமாக நடத்தப்படுற ஒரு சுதந்திர ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்கள் கொடுக்குற பணத்திலும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்திலும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. யூட்டன் செய்கிற இந்த வேலை முக்கியமானது, இது சரியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூட்டனுடைய வளர்ச்சிக்கு உதவலாம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்தே மாதரம் பாடணும் அப்படின்னு உள்துறை அமைச்சகம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. அதுவும் வந்தே மாதரம் பாட்டு நேஷனல் சாங் அப்படின்னு ஏற்கப்பட்டது அப்படிங்கிறது அந்த பாட்டினுடைய முதல் 2 ஸ்டான்ஸா தான். ஆனால் இப்போ அந்த பாட்டினுடைய மொத்த 6 ஸ்டான்ஸாவையுமே முழுசா பாடணும், அதாவது 3 நிமிஷம் 10 செகண்ட் பாடணும் அப்படின்ற அறிவிப்பை பாஜக அரசு வெளியிட்டிருக்கு. இந்த வந்தே மாதரம் பாடலை எழுதுனது யாரு அப்படின்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படின்னு நம்ம ஸ்கூல் புக்ஸில் எல்லாருமே படிச்சிருப்போம். இவர் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் அதிகாரியாக பணியாற்றினவர், குறிப்பாக டெபுட்டி மெஜிஸ்ட்ரேட்டாலாம் இருந்திருக்கிறார். அவர் எழுதின ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு நாவலில் தான் பார்த்தோம்னா இந்த வந்தே மாதரம் பாடல் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கு. இந்த நாவலினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இருக்கார் இல்லைங்களா, அவர் வாழ்ந்த காலத்துக்கு ஒரு நூற்றாண்டு காலம் முன்னாடி, கிட்டத்தட்ட 17ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு கலவரம், பெங்கால் பிராந்தியத்தில் நடந்த ஒரு கலவரத்தை மையப்படுத்தி கற்பனையான ஒரு புனைவு அப்படிங்கிறது இவரால் எழுதப்பட்டுச்சு. ஒரிஜினலாக ஹிஸ்டரியில் பெங்காலில் என்ன நடந்தது அப்படின்னா, 1700களுடைய மத்திய பகுதியில் பார்த்தோம்னா பெங்காலில் வந்து ஹிந்து சன்னியாசிகளும் முஸ்லீம் ஃபக்கீர்களும் பார்த்தோம்னா ஆங்கிலேய அரசுக்கு எதிராக மிகப்பெரிய கலகத்தில் ஈடுபட்டாங்க. ஆனால் இந்த கலகத்தை பற்றி நாவலாக எழுதும்போது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த கலகத்தையுமே வைணவ இந்துக்களுக்கும் முஸ்லீம் ஆட்சியாளர்களுக்கும் இடையில நடந்த பிரச்சனையாக, குறிப்பா வைணவ இந்து சன்னியாசிகள் முஸ்லீம் ஆட்சியாளர்களை வீழ்த்துறதுக்காக நடத்தின சண்டையாக இந்த புனைவை வந்து அவர் எழுதிட்டார். ஆனா ஒரிஜினல் ஹிஸ்டரி அப்படிங்கிறது இந்த நாவலுடைய கதையிலிருந்து மாறுபட்டதா இருக்குது டோட்டலா. ஏன்னா இந்துக்கள் முஸ்லீம்கள் 2 தரப்புமே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கலகம் செய்த வரலாறு தான் ஒரிஜினல். அடுத்ததா வந்தே மாதரம் அப்படிங்கிறதுடைய பொருள் நம்ம பொதுவாக பார்க்கும்போது தாயை வணங்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே கூட இந்த நாவல்ல வந்தே மாதரம் அப்படிங்கிறது என்ன மையப்படுத்தி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய தாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா, அந்த மீனிங்ல சொல்லப்பட்டிருக்கானா இல்ல பொதுவாக தாய் மண் தாய் அப்படிங்கிற ரீதியில சொல்லப்பட்டிருக்கானா அதுவும் இல்லை. ஆனா அதுக்கெல்லாம் மாறா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, காளி, துர்கை, ஜெகதாத்ரி அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக்கான இந்து மத தெய்வங்களை தாயின்னு குறிப்பதாக இந்த நாவல் வந்து சொல்லுது. இப்போ நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா, வந்தே மாதரம் பாட்டில் முதல் 2 ஸ்டான்ஸாக தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு, பாடப்பட்டுச்சு, மீதி இருக்கிறதெல்லாம் பாடப்படலை. ஆனால் இப்போ முழு பாடலையும் பாட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த முழு பாடலில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் 2 ஸ்டான்ஸாவில் அது முழுக்க மதச்சார்பற்றதாக இந்த பாடல் வந்து இருக்குது. ஆனால் அடுத்த 4 ஸ்டான்ஸாக்களுக்குள்ள வந்தோம்னா அந்த பாடலில் வந்து பார்த்தோம்னா இந்து தெய்வங்களை மையப்படுத்தி மொத்த வரிகளுமே வருது. குறிப்பாக பார்த்தோம்னா, துவம்ஹி துர்கா தசப்ரஹரண தாரிணி கமலா கமல தல விகாரிணி வாணி வித்யாதாயினி நமாமி துவாம் நமாமி கமலாம் அமலாம் அதுலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 கைகளில் ஆயுதம் ஏந்திய துர்க்கையும் நீதான், தாமரை மலரில் வீற்றிருக்கும் லட்சுமியும் நீதான், கல்வியை தரும் கலைவாணியும் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு
இந்து மத தெய்வங்களை தாயாக வர்ணிக்கிறாங்க இந்த பாட்டில். அதே மாதிரி ரொம்ப குறிப்பா இந்த நாவலினுடைய மையப்பொருள் இறுதி கருத்து அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களை எதிர்க்கணும், ஆங்கிலேயர்களை விரட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு மாறா பார்த்தோம்னா முஸ்லீம் ஆட்சியாளர்களை ஒழித்துவிட்டு, முஸ்லீம்களை ஒழித்துவிட்டு ஆங்கிலேயர்களை நண்பர்களாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நாவலினுடைய மைய பொருளா இருக்குது. குறிப்பா இந்த நாவலில் வந்து பார்த்தோம்னா ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு மடம் இருக்குது. அந்த மடத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசிகள் கலகத்தில் ஈடுபடுறாங்க முஸ்லீம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக. இந்த மடத்தில் வந்து சத்யானந்தர் அப்படிங்கிற ஒரு குரு இருக்கிறார், ஒரு பெரிய துறவி. அவருடைய போர் வீரனாக பவானந்தர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார். இவங்க 2 பேர் தான் இதில் முக்கியமான கேரக்டர். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வைணவ இந்து இளைஞர்களை திரட்டி முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு போரை நடத்த போகிறாங்க. அந்த பவானந்தர் அப்படிங்கிற கேரக்டர் இளைஞர்கள்ட்ட பேசும்போதெல்லாம் என்னவாக பேசுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய நோக்கம் நமது தாய்நாட்டை விடுவிப்பது அப்படின்னு சொல்லிட்டு பெங்காலை பற்றி குறிப்பிடுறார். அதில் குறிப்பாக நம்முடைய இனம், மதம், பண்பாடு, பெருமை ஆகிய அனைத்துமே முஸ்லீம்களுடைய ஆட்சியில் பேராபத்துக்கு உள்ளாகிடுச்சு. நாம் முஸ்லீம்களை ஒழிக்காவிட்டால் நமது தர்மத்துக்கு எதிர்காலமே இல்லை அப்படின்னு சனாதன தர்மத்தை பற்றி குறிப்பிடுறார். அதனால நம்ம என்ன பண்ணனா 7 கோடி இந்துக்களாகிய நாம் வாளேந்தி களத்தில் குதித்தால் அதுவே போதும் நம் மண்ணினுடைய பெருமையை மீட்க அப்படின்னு சொல்லி தான் இந்து இளைஞர்கள்ட்ட இவர் பேசுகிறார். அதில் இன்னொரு கேரக்டர் மகேந்திரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் பார்த்தோம்னா ஒரு சாதாரண இளைஞன், இந்த மாதிரியான பற்றுகள்லாம் இல்லாத ஒரு இளைஞன். அந்த இளைஞன் பார்த்தோம்னா இந்த பெங்காலில் மிகப்பெரிய பஞ்சம் 1700களில் வந்துச்சு. அந்த பஞ்சத்தின் அப்போ பார்த்தோம்னா அவர் வந்து ஊரை விட்டுட்டு மனைவி குழந்தையோட வெளியில் வரார். அப்போ அவர் வெளியில் வந்துட்டு அவர் பயணிக்கும் போது அவர் மனைவி குழந்தையை தொலைச்சிடுறாரு. அந்த நேரத்தில் தான் இவர் வந்து இந்த சத்யானந்தர், ஆனந்த மடத்தில் இருக்கக்கூடிய சத்யானந்தர், பவானந்தர் இவங்கள சந்திக்கிறார். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஒரு சாதாரண குடும்பஸ்தனாக இருக்கக்கூடாது, இந்த தாயை காக்கிற ஒரு மகனாக நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேந்திரனுக்கு அவங்க உபதேசங்கள் பண்ணுறாங்க. அப்போ மகேந்திரனை ஒரு இடத்துக்கு அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய 3 தாய்களை வந்து அவங்க காட்டுறாங்க. அதாவது 3 தாய்கள்னா அப்படின்னா ஜெகதாத்ரி, காளி, துர்கை. இந்த ஜெகதாத்ரி அப்படிங்கிறது கடந்த காலத்தில் இந்த நம்முடைய மண் எப்படி இருந்தது அப்படின்னு குறிக்கிறது. காளி அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த மண் எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு குறிக்கிறது. துர்கை அப்படிங்கிறது எதிர்காலத்தில் நம்ம என்னவா இருக்க போகிறோம் அப்படின்னு குறிக்கிறது. அப்போ முதல்ல இந்த ஜெகதாத்ரி அப்படிங்கிற அந்த தாயை காட்டுறாங்க. அந்த சிலையை பார்த்தோம்னா சிங்கத்தின் மேலே அந்த தெய்வம் உட்காந்துக்கிட்டு உடம்புலலாம் நகைகள், உடைகள்லாம் அணிஞ்சிக்கிட்டு ஒளி வீசும் முகத்தோட ரொம்ப பொலிவாக செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு முகமாக அந்த தாய் இருக்குது. அப்போ நம்ம இப்படி தான் இருந்தது நம்ம மண்ணை, நம்முடைய தாய் இப்படி இருந்தால் இப்போ எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு அடுத்த தெய்வமான காளியை காட்டுறாங்க. காளியை காட்டும்போது ஒரு மாதிரி இருண்ட முகமாக, ஆடைகள் இல்லாமல், மண்டை ஓடுகளை கழுத்தில் மாலையாக போட்டுக்கிட்டு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கொடூரமான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லிட்டு காளியை காட்டுறாங்க. அடுத்ததாக துர்கை காட்டுறாங்க. அந்த துர்கை பார்த்தோம்னா கையில் வந்து ஆயுதங்களை ஏந்திக்கிட்டு தீய சக்திகளை அழிச்சிட்டு ஒரு வெற்றி கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பீரமான உருவமாக இருக்குது. அப்போ இதுதான் எதிர்காலம், நம்ம சண்டையிட்டு இந்த முஸ்லீம்களை வீழ்த்தி நம்ம துர்கையை வந்து மீட்டெடுக்கணும், நம்ம தாய்க்கு வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தாயை அவங்க காட்டும் போதும் வந்தே மாதரம், வந்தே மாதரம் அப்படின்னு கத்துறாங்க. அடுத்தது இந்த நாவலினுடைய மெயின் விஷயங்களாக பார்த்தோம்னா பல இடங்களில் முஸ்லீம் வெறுப்பு அப்படிங்கிறது பேசப்படுது. குறிப்பாக முஸ்லீம்களினுடைய ஊர்களை கொள்ளையடிக்கிறது, முஸ்லீம் வீடுகளை கொளுத்துறது, முஸ்லீம்களை அடித்து கொல்றது அப்படிங்கிறதெல்லாம் இந்த நாவலில் அந்த ஹீரோ கேரக்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய நோக்கமாக, போதனைகளாக வந்து தொடர்ச்சியாக பல இடங்களில் பேசப்படுது. அதில் சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் அந்த நாவலில் இருந்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஒரு உரையாடலில் பார்த்தோம்னா ஒரு ஆட்சியாளர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஆட்சியாளருக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது காப்பவர் காக்கப்படுபவர் அப்படிங்கிறதா இருக்குது. ஆனால் நம்ம முஸ்லீம் ஆட்சியாளர்கள் வந்து நமக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமது மதம் அழிக்கப்பட்டது, நமது ஜாதி தீட்டுப்படுத்தப்பட்டது, மானம் சிதைக்கப்பட்டது. இப்போது நம்முடைய உயிர்களும் அதே நிலைக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த தாடிக்காரர்களை நாம் விரட்டாத வரை இந்துக்களின் இந்துத்துவம் அழியும். இது அந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்கு. தாடிக்காரர்களை விரட்டணும், அப்போதான் இந்துத்துவத்தை, இந்துக்களை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறது இந்த நாவலினுடைய மையம். அதே மாதிரி இந்த நாவலில் எங்கெங்கெல்லாம் வந்து முஸ்லீம்களுடைய வீடுகள் எரிக்கப்படுதோ அங்கெல்லாம் பார்த்தோம்னா இவங்க வந்து ஹரிபோல் ஹரிபோல் அப்படின்னு கத்துறாங்க. ஹரி ஹரின்னு சொல்லிட்டு கடவுளினுடைய பேரை சொல்லி கத்துறாங்க. அதே மாதிரி அவங்க வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த சண்டையில் அப்படிங்கிற சீன்ஸ் வரும்போது அந்த இடத்துல என்ன மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா,
நம்ம கிங்டம் நமக்கானதா மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கில் த முஸ்லீம்ஸ், முஸ்லீம்களை கொல்லுங்கள் அப்படின்னு கத்துறாங்க. இது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவருடைய நாவலில் எழுதியிருக்கக்கூடிய அதே வார்த்தை, கில் த முஸ்லீம்ஸ் அப்படிங்கிறது. உடனே குழுமி இருந்த சிலர் இன்னும் பார்த்தோம்னா வந்தே மாதரம் அப்படின்னு கத்துறாங்க. ஒரு பக்கம் கில் த முஸ்லீம்ஸ் அப்படின்னு கத்துறாங்க, இன்னொரு பக்கம் வந்தே மாதரம் அப்படின்னு கத்துறாங்க. இன்னும் சிலர் பார்த்தோம்னா மசூதிகளை எல்லாம் அழித்து விட்டு அந்த இடத்துல ராதா மாதவன் கோயில்களை கட்டும் நாள் எப்போது வரும் அப்படின்னு கத்துறாங்க. இன்னொரு இடத்துல இந்த நாவலில் பார்த்தோம்னா இந்த பவானந்தர் இருக்காப்புல இல்லையா, ஒரு போர் வீரன், இந்து சன்னியாசி, அவர் ஒரு ஆங்கிலேய கேப்டனை பிடிச்சிடுறார். அதாவது அந்த டைம்ல நவாபுகள் ஒரு குறைந்த அதிகாரத்தோட வங்காளத்தில் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரிஜினல் டேக்ஸ் கலெக்டர்ஸா ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க. அந்த டைம்ல இவர் பவானந்தர் முஸ்லீம்களுக்கு எதிராக போரிடுறதா இந்த நாவல் பேசுது. அப்போ அவர் ஒரு ஆங்கிலேய அதிகாரியை பிடிச்சிடுறார். அப்போ அவர்கிட்ட பவானந்தர் பேசுறார். அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா, கேப்டன் சாஹிப், உங்களை நான் கொல்ல மாட்டேன், ஆங்கிலேயர்கள் எங்களுடைய எதிரிகள் கிடையாது, ஆனா நீங்க ஏன் முஸ்லீம்களுக்கு ஆதரவா வந்தீங்க, இப்போதைக்கு உங்களை நான் கொல்லாம விட்டுறேன், இப்போதைக்கு நீ என்னுடைய கைதி அப்படின்னு சொல்லிட்டு விக்டரி டு த பிரிட்டிஷ், வி ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறார். அடுத்ததா பார்த்தோம்னா இந்த நாவலில் அடுத்தது போர் ஒரு முடிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் முஸ்லீம்களை விரட்டி அவங்களோட பகுதிகளை கைப்பற்றுறாங்க இந்த ஹிந்து சன்னியாசிகள். அப்போ அந்த சம்பவம் இந்த புக்கில் என்னவா குறிப்பிடப்படுது அப்படின்னா, த முசல்மான்ஸ் ஆர் டிஃபீட்டட் அப்படின்னு போட்டுட்டு நாடு மீண்டும் இந்துக்களுக்கே சொந்தமானது அப்படின்னு மக்கள் கொண்டாடுறாங்க. அடுத்ததாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை இவங்க போயிட்டு, அந்த கிராமவாசிகள் எல்லாம் போயிட்டு துரத்தி அடிக்கிறாங்க, நிறைய பேரை கொல்றாங்க. அதே மாதிரி முஸ்லீம்களுடைய வீடுகளை எரிக்கிறாங்க, அவங்களுடைய சொத்துக்களை பொருட்களெல்லாம் சூறையாடுறாங்க. அப்போ அந்த சமயத்தில் அந்த பகுதியில் இருந்த முஸ்லீம்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லாம் உயிருக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கங்கை மண்ணை எடுத்து தங்களுடைய உடம்புல பூசிக்கிட்டு தாடியை ஃபுல்லாக ஷேவ் பண்ணிவிட்டு ஹரி ஹரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு, யாராவது கேட்டாங்கன்னா நீ யாருன்னு கேட்டால் நான் ஒரு இந்து அப்படின்னு சொல்லிட்டு உயிர் தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு இந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்த புக்கினுடைய கிளைமேக்ஸுக்கு வருவோம். அதாவது வாரில் இவங்க பார்த்தோம்னா முஸ்லீம்ஸை வீழ்த்திடுறாங்க, முஸ்லீம் கிங்டம் அழிக்கப்படுது. அதுக்கு பிறகு அந்த சத்யானந்தர் இருந்தார் இல்லைங்களா, துறவி, அவர் வராரு. அவர் முன்னாடி திடீர்னு அவருடைய குரு தோன்றுறார். அப்போ அவர்கிட்ட இந்த சத்யானந்தர் கேட்குறார், முஸ்லீம் ஆட்சி முடிவுக்கு வந்துடுச்சு, ஆனால் இன்னும் இந்து ராஜ்யம் அமையலையே, ஆங்கிலேயர்கள் கல்கத்தாவில் வலிமையாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த குரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யுவர் ஒர்க் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட், உன் வேலை முடிஞ்சிருச்சு, த முசல்மான் கிங்டம் இஸ் டெஸ்ட்ராய்டு, முஸ்லீம்களுடைய அரசு அழிக்கப்பட்டு விட்டது, யூ ஹாவ் நோ அதர் ஒர்க் நவ், உனக்கு இனிமேல் எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இன்னும் மேலே சொல்கிறார், உன்னுடைய தாய்க்கு நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சிட்ட. அடுத்தது, யூ ஹாவ் ஹெல்ப்டு டு எஸ்டாப்ளிஷ் பிரிட்டிஷ் ரூல், நீ பிரிட்டிஷ் அரசு உருவாவதற்கு உதவி பண்ணியிருக்கிற, கிவ் அப் ஃபைட்டிங், அதனால இனிமேல் சண்டையை விட்டுரு, லெட் பீப்புள் எங்கேஜ் இன் கல்டிவேஷன், மக்கள்லாம் அறுவடைக்கு போய் பண்ணட்டும் இப்படி சொல்றாரு. இனிமேல் சண்டைலாம் தேவையில்ல, விட்டுருங்க, அதான் பிரிட்டிஷ் அரசு வந்துடுச்சு, இனிமேல் நமக்கு போதும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த சத்யானந்தர் இன்னும் குழம்பின மனநிலையிலே இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட இன்னும் கடைசியாக என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹூ இஸ் யுவர் எனிமி அப்படின்னு கேட்டுட்டு, ஹியர் இஸ் ஹார்ட்லி எனி எனிமி அப்படின்னு சொல்லிட்டு, The British are our ally and friendly power. பிரிட்டிஷுங்கிறவங்க நம்மளுடைய கூட்டணி, அவங்க நம்மளுடைய நட்பு சக்தி அப்படின்னு சொல்லி இந்த நாவல் அப்படிங்கிறது முடியுது. அப்போ அடிப்படையிலேயே இந்த நாவலினுடைய மையப்பொருள் அப்படிங்கிறது முஸ்லீம்களை வீழ்த்தி விட்டு, முஸ்லீம் அரசை வீழ்த்தி விட்டு சனாதன தர்மத்தை நிலைநாட்டுவது அப்படிங்கிறதா இருக்கிறதுனால தான் இந்த வந்தே மாதரம் பாடல், இந்த நாவலில் வரப்பட்ட இந்த வந்தே மாதரம் பாடல் அப்படிங்கிறது தேசிய கீதமாக அறிவிக்கப்படணும்னு விவாதங்கள் வந்தப்போ அதுக்கு பல சர்ச்சைகளும் எதிர்ப்புகளும் எழுந்துச்சு. ஒரு மதச்சார்பற்ற நாட்டுக்கு பொருத்தமான பாடல் இது கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த எதிர்ப்பினுடைய பின்னணி காரணமாக இருந்தது. ஒரு நாட்டினுடைய தேசிய கீதம் அப்படிங்கிறது, இந்தியாங்கிறது ஒரு மதச்சார்பற்ற நாடு, எல்லா மதத்தினரும் சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. அப்போ இந்த நாட்டினுடைய தேசிய கீதம் அப்படிங்கிறது எல்லா மதத்தவர்களுக்கும் பொருந்தக்கூடிய தேசிய கீதமாக இருக்கணும். எந்த மதத்தினரும் ஒரு மதத்துடைய கடவுளை மற்ற மதத்தை சேர்ந்தவங்களும் கண்டிப்பாக வணங்க வேண்டும்னு திணிக்கக்கூடியதாக ஒரு தேசிய கீதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் பல எதிர்ப்புகள் வந்துச்சு. ஏன் காந்தி, ரவீந்திரநாத் தாகூர், நேரு போன்றவர்கள்லாம் கூட பார்த்தோம்னா இந்த விவாதத்தை பெரிய அளவில் நடத்தி இதில் கடைசியில் இந்த தெய்வங்களை, இந்து தெய்வங்களை வணங்குதல் அப்படிங்கிற பொருள்படுற இந்த லைன்லாம் பார்த்தோம்னா மதச்சார்பின்மைக்கு தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
இந்த பாட்டையும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் இந்த பாட்டினுடைய மதச்சார்பு நிலை அப்படிங்கிறதும் தேசிய கீதத்துக்கு பொருத்தமாக இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பாடலுடைய முதல் 2 ஸ்டான்ஸா, இந்த 2 ஸ்டான்ஸாவை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு மதச்சார்பின்மைக்கான தன்மை அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாடலினுடைய கடைசி பகுதிகளெல்லாம் விட்டுட்டு முதல் 2 ஸ்டான்ஸாவை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை ஓரளவுக்கு நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. இந்த பாட்டுக்கு மியூசிக் போட்டவரே ரவீந்திரநாத் தாகூர். ஆனால் அவரே பின்னாட்களில் என்ன கருத்துக்கு வராரு அப்படின்னா, இந்த மாதிரி லக்ஷ்மியை வணங்குதல், துர்கையை வணங்குதல் அப்படிங்கிறதெல்லாம் பொருத்தமானதாக இருக்காது, இது மற்ற மதத்தினரை நம்ம கட்டாயப்படுத்துறதா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவராக இருக்கட்டும், நேருவாக இருக்கட்டும், இவங்களாம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு எழுதின கடிதத்திலேயே இதெல்லாம் இந்த பாட்டு மதச்சார்பின்மைக்கு கொஞ்சம் மாறானதாக இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அதனால் பாதியை பாடினா போதும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நேதாஜியே அவர் இந்த நாடு கடந்த சுதந்திர தேசம் ஆசாத் ஹிந்த் அதை உருவாக்கும் போது அவங்களுடைய இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தேசிய கீதமாக எதை அறிவிக்கலாம் அப்படின்னும் போது 3 சாய்ஸ் இருந்தது. ஒன்று ஜனகணமன, இன்னொன்று இந்த வந்தே மாதரம் பாடல், இன்னொன்று சாரே சகான்சே அச்சா அப்படிங்கிற அந்த பாடல். இது 3ல் நேதாஜி பொருத்தமான பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஜனகணமான பாடலை தான் தேர்ந்தெடுத்தார். அடுத்ததாக இன்னொரு கேள்வி வரலாம். ஒரு மதம் சார்ந்த நாவலாக இருக்கக்கூடிய இந்த நாவலில் வரக்கூடிய பாடலுங்கிறது எப்படி தேசிய முழக்கமாக வந்தே மாதரம் அப்படிங்கிறது மாறுச்சு அப்படிங்கிறது. இது குறிப்பாக பார்த்தோம்னா இந்த 1905 வெள்ளைக்காரங்களால் பார்த்தோம்னா இந்த பெங்கால் மாகாணம் 2ஆக பிரிக்கிறதுக்கு தீர்மானிக்கப்பட்டுச்சு. அதில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, குறிப்பாக முஸ்லீம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதியை ஒரு மாகாணமாகவும், ஹிந்து மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதியை இன்னொரு மாகாணமாகவும் பிரித்து டிவைட் அண்ட் ரூல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் அந்த பிரிவினைக்கு ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. அப்போ அந்த எதிர்ப்பு வந்த சமயத்தில் தான் பார்த்தோம்னா இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற முழக்கம் காங்கிரஸினுடைய கூட்டங்களில் வெகுவாக எழுப்பப்பட்டு அந்த மத எழுச்சியின் அடையாளமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த முழக்கம் அப்படிங்கிறது தேசிய எழுச்சியின் முழக்கமாக மாறுச்சு. அதுக்கு பிறகு தொடர்ச்சி அடுத்தடுத்த காலங்களில் பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய மாநாடுகள்லையும் சரி, அவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்கள்லையும் இந்த வந்தே மாதரம் பாடலை ஒழிக்கணும் அப்படின்லாம் பல முடிவுகளை எடுத்தாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பல எதிர்ப்புகள் இதுக்கு வந்தப்போ அவங்க மீண்டும் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, அந்த முதல் 2 ஸ்டான்ஸாவை மட்டும் நம்ம பாடலாம் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த முடிவுக்கு வந்தாங்க. இதை அடுத்து பார்த்தோம்னா இந்த அரசியல் நிர்ணய சபை, இந்தியாவினுடைய அரசியல் நிர்ணய சபை கூட்டங்கள்லையும் பார்த்தோம்னா இந்த வந்தே மாதரம் தொடர்பான விவாதங்கள் நடந்துச்சு. இதை தேசிய கீதமாக வைக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு முடிவு எட்டப்படாமல் தான் அரசியல் நிர்ணய சபையே முடிஞ்சுது. அப்போ ஜனகணமன ஒரு பக்கம் ஒரு குரலாக தேசிய கீதத்துக்கு எழுப்பப்படுது, இன்னொரு பக்கம் வந்தே மாதரத்தையும் தேசிய கீதமாக அறிவிக்கணும், அதுதான் தேசிய கீதம் அப்படின்னு ஒரு தரப்பினர் குரல் எழுப்புனாங்க. இந்த சூழலில் தான் பார்த்தோம்னா 1950 இந்தியா குடியரசாக அறிவிக்கப்படுறதுக்கு 2 நாள் முன்னாடி ஜனவரி 24 அன்னைக்கு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் என்ன அறிவித்தார் அப்படின்னா, ஜனகணமன இந்தியாவினுடைய நேஷனல் ஆந்தமாக இருக்கும், தேசிய கீதமாக இருக்கும் அப்படின்னும், வந்தே மாதரம் இந்தியாவினுடைய நேஷ்னல் சாங்காக இருக்கும், தேசிய பாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்தார். ஸோ இந்த அறிவுக்கு பின்னாடி தான் இந்த வந்தே மாதரம் குறித்தான அந்த சர்ச்சைங்கிறது ஒரு இடைக்காலமாக ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகும் பல காலகட்டங்களில் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா உண்மையிலேயே வந்தே மாதரம் பாடல் அப்படிங்கிறது நேஷனல் யூனிட்டியை வலியுறுத்தக்கூடிய பாடலாக இருக்குதா அல்லது மதம் சார்ந்த விஷயமா இருக்குதா அப்படிங்கிறது பல காலகட்டங்களில் தொடர்ச்சியாக விவாத பொருளாக ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ இந்திய அரசினுடைய இந்த அறிவிப்பு நடந்திருக்கக்கூடிய சமயத்தில் கூட பார்த்தோம்னா அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் தமிழ்நாட்டில் மாணவர்கள் மத்தியிலேயே என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜவஹர்லால் நேரு தான் பார்த்தோம்னா வந்தே மாதரம் பாடலை பாதியாக கட் பண்ணி நம்முடைய வரலாற்றுக்கே துரோகம் செய்தார் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பாதியை கட் பண்ணி பாதியை பாட விடாமல் தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏன் தடுத்தாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லணுமா இல்லையா? பாதியை பாட விடாமல் தடுத்தாங்க அப்படின்னா ஏன் தடுத்தாங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லணும். துர்கையையும் லட்சுமியையும் சரஸ்வதியையும் வணங்குதல் அப்படிங்கிறது எல்லா மதத்தவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய கீதமாக எப்படி இருக்க முடியும், தேசிய பாடலாக எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த பிற்பாதி அப்படிங்கிறது கட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிற உண்மையை மறைத்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேரு இப்படி துரோகம் பண்ணிட்டாரு, பாதி பாடலை பாட விடாமல் தடுத்தாரு, இன்னைக்கு நாங்கள் முழு பாடலையும் பாட வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. இப்படி தான் பார்த்தோம்னா வந்தே மாதரம் பாடல் அப்படிங்கிறது கடந்த ஒரு நூற்றாண்டாக இந்தியாவில்
பல சர்ச்சைக்குரிய விவாதங்களை தொடர்ச்சியாக உருவாக்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தான் பார்த்தோம்னா இப்போ சமீபத்தில் 2 மாதங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தோம்னா பாராளுமன்றத்தில் இது மிகப்பெரிய விவாத பொருளாகி அந்த கூட்டத்தில் கூட பல சர்ச்சைக்குரிய விவாதங்கள்லாம் எழுந்துச்சு. ஸோ இதுதான் வந்தே மாதரம் பாடலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிகம் பேசப்படாத ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.